எனக்கு பிரியமானவர்களே, தேவ ஜனங்கள் இஸ்ரேல் நாட்டில் 430 வருஷம் அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களை எகிப்தின் அதிபதி பார்வோன் கொடுமைப்படுத்தினான். அவன் கொடுமைப்படுத்த அவர்கள் ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள், கூக்குரலிட்டார்கள், கண்ணீர் விட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மோசே என்கிற ஒரு தலைவனை அனுப்பி அந்த ஜனங்களை இஸ்ரேலிலிருந்து மீட்டுக்கொண்டு அவர்கள் கானான் தேசத்தை நோக்கி கடந்து வரும் பொழுது வழியருகே செங்கடல் காணப்பட்டது. அந்த செங்கடல் அருகே அவர்கள் நெருங்கும் பொழுது முன்னால் வந்துட்டு செங்கடல், பின்னால் பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அவர்களை பிடிக்க தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஜனங்கள் மோசையை பார்த்து, எகிப்து தேசத்தில் எங்களுக்கு பிரேத குழி இல்லை என்றால் இந்த வனாந்தரத்தில் எங்களை மறிப்பதற்காக அழைத்து வந்தீர்கள் என்று அவர்களெல்லாம் முறுமுறுக்கிறார்கள். உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மோசையை பார்த்து, உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு என்றார். ஆண்டவர் என்ன செய்தார்னா, நான் எகிப்து தேசத்திலே செய்தது போல உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று சொல்லி அந்த செங்கடலிலே அந்த கோலை நீட்டின உடனே இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும், குழந்தை குட்டியிலிருந்து எல்லாரும் அந்த அந்த செங்கடலை கடந்து சென்றார்கள். பின்னால் பார்வோனுடைய சேனைகள் பின்பற்றி வந்தவர் அவளை அனைவரையும் ஒரு ஈயம் வந்துட்டு தண்ணீரில் அமிழ்ந்து போவது போல எல்லாரையும் அணைத்து போட்டார். அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய எகிப்து தேசத்தில் எப்படி அதிசயத்தை செய்தாரோ அதே மாதிரி வந்துட்டு உங்களை நான் அதிசயங்களை காண செய்வேன் என்று சொல்கிறார். ஒருவேளை வந்துட்டு உங்களுடைய கணவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உன்னுடைய மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உன்னுடைய மகன் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உன்னுடைய மகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உன்னுடைய நண்பர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், மன உருக்கமுள்ளவர், கருணையுள்ளவர், பாசமுள்ளவர், நேசமுள்ளவர். அவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் எகிப்து தேசத்திலே இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர்கள் நன்மை செய்தது போல நான் உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று சொன்ன தேவன், அவரை நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது இப்படிப்பட்ட அதிசயத்தை செய்து நீங்கள் விரும்புகிற அந்த ரட்சிப்பை உங்களுக்கு கட்டிடுவார். இந்த வசத்தை கட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு சாமி ஆசீர்வதிப்பாராக. God bless you.